இப்போ திருவள்ளுவர் வந்து உலக மகான்கள ஒரு ஆளா நீங்க சொல்றீங்க இல்லையா? அவர் எழுதின எல்லா மகான்கள் வந்துட்டு மனிதர்களை காயப்படுத்துவாங்க. யாரையுமே காயப்படுத்தலம்மா. இப்போ உன் குழந்தை இருக்குது, உன் குழந்தைய நீ காயப்படுத்துவியா? ஆனா அது படிக்கலன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சரி திட்டியும் போலன்னா என்ன பண்ணுவ? நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு. மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும், உனக்கு சொல்ற வரைக்கும் சொல்லி பார்க்கறான். நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்கறான். அப்போவாது திருந்தியான்னு. நீ திருந்தனாலும் அவனுக்கு பயன் இல்லை, திருந்தனாலும் அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை. நீ அதை புரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள்ல வந்துட்டு ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு குறள் இருக்கு. நிறைய இருக்குமா, எல்லா மகான்களும் இருக்குது, ஒரு சிலர் இல்லை, எல்லா மகான்களும் இருக்குது. சிவவாய்க்கர் சொல்றாரு, என்னடா பொண்டாட்டி ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும்போது உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வாரியாடான்றான். இவ்வளோ பாதுகாத்திய, ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான். திட்டுற மாதிரி இல்லையா? அது எல்லா மகானும் திட்டுறான், எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான். ஒரு தாயின் தகப்பன ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. மகான் சொல்றதுல எந்த தவறே இருக்காது. அவன் தவறு இருந்தால் மகானா இருக்க மாட்டான் இல்லையா? 3 விதமா பிரிச்சு எழுதணும். உலகத்துல எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு 3 விதமா மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான். தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு மன்னன் என்ன, எந்த பைபிளில் எழுதிக்குது, எந்த பகவத்கீதையில் எழுதிக்குது, எந்த குரானில் எழுதிக்குது சொல்லுமா? அதனால தான் அது பொதுமறைன்றோம். அது எந்த ஜாதியும் குறிப்பிடல, எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடல. கடவுளை குறிப்பிடாம இல்லை, கடவுளை குறிப்பிடுறாரு. 10 பாடல்லையும் முதல் பாடல்ல கடவுளை குறிப்பிடுறாரு. அவங்க அம்மாவனுடைய பேரு ஆதி, அவங்க அப்பாவனுடைய பேரு பகவான். என்ன பேரு? பகவான். அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது. ஏன்னா அனாதியை பெற்று போட்டு போய் மகான்களுடைய நிலை எப்படின்னா, இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஒன்றும் தெரியாது, படிச்சிட்டிங்கானா. இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சால்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்காது, அப்பவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரியுற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடங்காக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடங்காத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேல முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விடுற மாதிரி விட்ட தன்னை குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொறிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாசத்துக்கு எவ்வளவு சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான் அந்த ஒரு, எங்க அம்மா பேர் ஆதி, எங்க அப்பா பேர் பகவான். அதனால ஆதி முதல் என்னது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா
நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்ப கடவுளை பத்தி பாடிட்டாரு இல்லைங்க, இல்ல? அடுத்த பாட்டுல சொல்றாரு, அது இல்லம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கத்துக்கினே பொருவா இல்லை, முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால நான் கத்துக்காமையே கத்தின்னு கிடக்குறேன். அது போட்டோம். இன்னொன்னு சொல்றாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரா. அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க மதத்தை சொல்லல, இந்த மதம் அந்த மதம் சொல்லல, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டாரு. இந்த வாழ்க்கை பெருங்கடல நீந்தாதவன் இறைவன் கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அவருக்கு குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம், ஏன் கடலை சொன்னோம்? நம்ம யோசிக்கணும். இல்ல சாமி, அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க. நீங்க அதுதான் சாமி. அம்பத்தூர்ல இருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம், ஒரு சேனல் வச்சுக்கிறாராம். அவரு நம்ம விளக்கத்தை எல்லாம் கேட்டுட்டு, சாமி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி. எப்பா 4 பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி என்ன நினச்சிக்காதீங்க, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை நம்ம புரியணும். கடல்ன்றது வயிறு, இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு. இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கின்னு இருந்ததுன்னா மூச்சு, மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா. இதை கடந்து மடைமாறின்னு பேர். அது முதுகு தண்டு வழியா போச்சுன்னு சொன்னா நீ கடவுளை அறியலான்ற. அதனால சொல்ற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தா, இறைவன் அடி சேரா, போக முடியாதுடா. இதை மாத்திக்கடா, கடந்துடுறா, இதை கடந்தா கடவுள்கிட்ட போலாண்டான்ற இல்லையா? அப்போ நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும். இதை திருமூலர் சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதும். அடப்பா, இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து ஏமா வந்தா ஒரே உதவதிக்கலாம் மாட்டா நீ. ஆனா இந்த மூச்சை இங்க உலகத்திலேயே விட்டு செத்துக்கு நிற்கிறியாடா, எமங்கிட்ட பலியாவறியாடான்றார் இல்லையா? இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகா சொல்றாரு, நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு கட்டிட்டப்பா, காத்து கூட நுழைய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிறேன், பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன். அதனால சொல்றார், நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கை பசந்தி நின்றீரே. இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கலையடா நீ அப்படின்ற இல்லையா? அப்ப எப்படி கத்துக்கணும்னு சொல்றாரு. ஓட முள்ள போது ஓடி உலாவலாம், ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேன்னாரு. இந்த உடல் ஓடம் விட்டாரு. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாம்டா. இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா. இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலன்னா உடல் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா அனாதையா போடுவிடாது அப்படின்ட்டார். அப்போ அது ஏன் ஆடு கோலுன்னு போய் அனாதைன்னு சொல்லிட்டு போயிடலாம இல்ல? ஆடுன்னா மூச்சு ஆடுது, கோலுன்னா நிகழமானது இல்லையா? இவ்வளோ பொருள் இருக்குதுமா, சும்மா இல்லை. மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகல, நம்ம வாழத்துக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா? கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னு பண்ண முடியாதுதான். ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு, யாரும் இல்லாமே திரும்பி திரும்பி பார்ப்போம். 100 பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு? அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது. அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிடுறான், மூச்சை அடைக்கி கும்பிடுறான்றான். அதனால சொல்றான் அழகணி சித்தர், முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேன்னா. கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடக்குடானா இவன் மாமியார்கிட்ட கட்டை எடுத்துன்னு போறான் அடக்கிறதுக்கு. மூச்சு அடக்குதான்னா, ஏன்னா கடவுள்ன்றதே மூச்சுமா, ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா. அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும், உணராத கடவுளை பற்றி தெரியாது. ஐயா சொல்லுங்க. வண்ணங்கள் 7ன்றாங்க. சரி,